இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு வேற வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம். ஒரு படத்தை போய் தடை பண்ணுறதுனாலே அங்கே ஒரு நெருக்கடி கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதுக்கு தான் பேசுறது? அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு கூட்டணி பலத்தில் தான் திமுகவே இருக்குன்றத தெரியுது. யாரும் வேணாப்பா, காங்கிரஸ் வேணாம், எந்த கட்சி வேணாம், நாங்கள் திமுகவா நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் எந்த நெருக்கடியும் ஏங்க ஜனநாயகம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி நடத்துகிறதே இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு வேறு வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம். ஒரு படத்தை போய் தடை பண்ணுறதுனாலே அங்கே ஒரு நெருக்கடி கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதுக்கு தான் பேசுறது? அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். அது அது தணிக்கைத்துறைங்க. தணிக்கைத்துறை அப்போ இருந்த சூழ்நிலை வேற. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்துருந்தது. அதில் அன்பேவா படத்தில் தான் சொன்னீங்க, புதிய சூரியனின் பார்வையில் உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு அந்த தலைவருடைய பாட்டு வரி வரும். அது உதய சூரியன் வரக்கூடாது, ஒரு சின்னத்தை குறிக்கிறது அப்படின்னு அன்னைக்கு இருங்க தணிக்கைக்குள்ள அதை மாற்றி வைக்க சொன்னாங்க. அது ஒன்றும் இது இல்லை, அது பெருசாக இல்லை. அப்போ யூஏ சான்றிதழ் தான் கொடுத்தாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தா மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு. தமிழ்நாட்டு சூழல்ல அதிமுக திமுக ரெண்டுமே ஆட்சி, யாராவது ஒருத்தர் வந்தா கூட கூட்டணி ஆட்சிக்கான சூழல்லாம் இருக்கா என்ன? இல்ல, எங்க பொதுச் செயலர் கரெக்டா சொல்லிட்டாரு. அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமரும், அதிமுக ஆட்சி அமையும்னு எங்க பொதுச் செயலர் சொல்லிட்டார். திமுகனால அப்படி சொல்ல முடியலையே. இல்ல, அமித்ஷாலாம் சொல்லலை, நீங்களா சொல்லக்கூடாது. இப்ப நம்ம முதலமைச்சர் இவர் இருக்கார் இல்லையா, ஸ்டாலின் அவரால் சொல்ல முடியுதா? இன்னைக்கு இன்னைக்கு கூட்டணி பலத்தில் தான் திமுகவே இருக்குன்றத தெரியுது. எங்க அம்மா மாதிரி ஆணித்தரமாக முடிவெடுக்க முடியுமா? 2016 தான் கொண்டு வந்த திட்டங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டா போதும், நான் யாரு கூட கூட்டணி வைக்க விரும்பல, 234 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் சொல்லி அம்மா அன்னைக்கு நின்றாங்க. நான் கேட்குறேன், இப்போ இத்தனை விளம்பரம் கொடுக்குறீங்க, மறுமலர்ச்சியே ஏற்பட்டுருச்சு தமிழகத்தில். அதை பார்த்தா அவங்க விளம்பரத்தை பார்த்தா அப்பா, தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல, பாலாரும் தேனாரும் பெருகி ஓடுவதை போல இந்தியாவிலே தமிழகம்தான் மக்கள் சுபிட்சமாக அமைதியாக, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக, காவல்துறையெல்லாம் பாதுகாப்பாக, காவல்துறையை பார்த்தா ரவுடிகள்லாம் ஓடுற மாதிரி அப்படின்னு தோணும். அது மாதிரி இருக்கா? எங்க அந்த மாதிரி இல்லையே. அவர் நம்ம முதலமைச்சராக தான் இன்னைக்கு கூட விளம்பரத்தில் அவருக்கு இதில் வந்திருக்கு விளம்பரம். அவராக தன்னை பற்றி தான் பெருமையாக பேசுகிறார். யார்? மக்கள் பேசணும், சாதாரண மக்கள் பேசணுங்க, ஏழை எளிய மக்கள் பேசணும். இந்த ஆட்சி அற்புதமான ஆட்சி, மாணவர்கள் சொல்லணும். சொல்லி கொடுத்து சொல்றது இல்லை ஊடகத்தில், அவங்களா சொல்லணும். இப்போ நான் சொன்னேன், வைகோ சொன்னேன், அதே மாதிரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. ஏன் நாங்கள் வேற கட்சியோட பார்க்கக்கூடாதா, தலைவரை பார்க்கக்கூடாதான்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களா? திமுகலேருந்து பதில் சொல்லுவாங்களா? யாரும் வேணாப்பா, காங்கிரஸ் வேணாம், எந்த கட்சி வேணாம், நாங்கள் திமுகவா நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. திமுக நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லி நின்றுருக்கோம்ல. நாங்கள் தான் ஆட்சியில், இப்போ ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இருக்கு. இப்போ ஆட்சியில் அதை செய்தோம், இதை செய்தோம், யானையை செய்தோம், பூனையை செய்தோன்னு சொல்கிற திமுக என்ன செஞ்சுருக்காங்கன்னு அவங்க செஞ்சதை வெளிக்காமிக்கணும். என்னண்ணா சொல்கிறீங்க? நில்லுங்க, தைரியம் இருந்தால் நில்லுங்களேன். எதுக்கு போய் எல்லா கூட்டணியும் போய் வளைச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க?